கோடான கோடி விஜய் டிவி ரசிகர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது ஜோதிட தர்பார். வழக்கம் போல நம்ம தர்பாருக்கு 3 துறை சார்ந்த நம்மளுடைய சிறப்பு வல்லுநர்கள் வருகை தந்திருக்காங்க. உங்ககிட்ட இருந்து பாருங்களேன், எக்கச்சக்கமான கடிதங்கள் வந்திருக்கு. இதுல பெரும்பாலானோர் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ராசி பலன் இருக்குல்ல, இது 4 நாளா பிரிச்சு சொல்லாம மொத்தமா 12 ராசிகளுக்கும் அப்படியே சொல்லிட்டாக்க இன்னும் கூடுதல் சுவாரஸ்யமா இருக்கும் இல்லீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நேயர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க குருஜி ஐயா 12 ராசிகளுக்குரிய இன்றைய ராசி பலன் பார்த்துடலாமா? மேஷராசிக்காரர்கள் இன்றைக்கு உதவிகள் மூலமாக மன திருப்திகள் அடைகின்ற ஒரு நாள். ராசிநாதன் வலுவா இருக்கின்ற அதே நிலைமையில உங்களுடைய சகாயஸ்தானத்தில் போய் இன்றைக்கு சந்திரன் அமர்ந்திருக்கிறதுனால பிறருக்கு நீங்கள் என்றைக்கோ ஒரு நாள் செய்த ஒரு சின்ன உதவி இன்றைக்கு ஒரு மிகச் சரியான சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு தேவையான சமயத்தில் நல்ல விதமாக திரும்பி வந்து உங்களை சந்தோஷத்தில் ஆழ்த்தும். ஆகவே இன்றைக்கு நீங்கள் அடுத்தவர்களுக்கு உதவிகளை செய்து உங்களுக்கு அடுத்தவர்கள் பரஸ்பரம் உங்களுக்கு திருப்பி அதை செய்து நீங்கள் சந்தோஷத்தை அடைகின்ற ஒரு நாளாக மேஷராசிக்காரர்களுக்கு இருக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷமான காரியங்கள் நடக்கின்ற ஒரு நல்ல நாள் இன்று. உங்களுடைய சுபகாரியங்களுக்கு அடி போடுகின்ற ஒரு அஸ்திவாரம் அமைக்கின்ற ஒரு நாளாக இந்த நாள் இருக்கும். ரொம்ப நாளாக திருமணமாகாத ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பருக்குள்ள திருமணம் ஆக வேண்டியதற்கான உறுதி நிகழ்ச்சிகள், அதாவது பெண் பார்த்தல், திருமணம் உறுதி பண்ணுதல், அல்லது மண்டபம் அல்லது இந்த பெண் நிச்சயிக்கப்படுற அமைப்புகள், திருமண தேதி குறிக்கக்கூடிய அமைப்புகள், அது எல்லாமே இன்றைக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. எனவே ரிஷபராசிக்காரர்களுக்கு சுபகாரியங்கள் அமைவதற்கான அடிப்படை நாளாக இந்த நாள் அமையும். மிதுன ராசிக்காரர்கள் கடந்த சில வாரங்களாக நடைபெற்று வருகின்ற ஒரு பின்னடைவான காலகட்டத்தினால உங்களுடைய தன்னம்பிக்கையை இழந்து இதுக்கு மேலே எதுவுமே செய்ய முடியாது, நம்ம கையில் எதுவுமே இல்லை, எல்லாமே பகவான் கையில் இருக்குது அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை இழந்த நிலைமையில் இருப்பீங்க. அந்த தன்னம்பிக்கை இழந்த நிலைமையிலிருந்து இன்றைக்கு புத்துணர்ச்சியோடு நீங்கள் மீண்டு வருகின்ற நாளாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கும். கடகராசிக்காரர்களுக்கு வீண் விரயங்கள் இருக்கின்ற நாளாக இந்த நாள் இருக்கும். வீண் விரயங்கள் இருக்கும் அப்படின்னாலே அதில் இன்னொரு மறைமுகமான அர்த்தம் இருக்குது, நல்ல வருமானமும் இருக்கும். இன்றைக்கு கடகராசிக்காரர்களுக்கு வருமானம் செழிப்பாக இருக்கும். ஆகவே வருகின்ற வருமானத்தை இன்றைக்கு சேமிக்க வேண்டிய நாளாக கடகராசிக்காரர்களுக்கு இருக்கும். சிம்மராசிக்காரர்களுக்கு எதிலும் லாபம் காணுகின்ற ஒரு நாள் இந்த நாள். இன்றைக்கு நடக்க இருக்கின்ற சில முக்கியமான வியாபார அமைப்புகளின் மூலமாக உங்களுக்கு எதிர்காலத்தில் அனைத்து விதமான லாபங்களுக்கும் ஒரு அஸ்திவாரம் போடுகின்ற நாள் இன்றைக்கு சிம்மத்திற்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பலனாக நான் சொல்லணும்னா, வாழ்க்கையில் முதல் வாழ்க்கை முற்றிலும் கோணலாகி போன சில சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு 2வது வாழ்க்கைக்கான ஒரு நல்ல ஆரம்பம் இருக்கும். கன்னிராசிக்காரர்கள் வேலை, தொழில், வியாபாரம் போன்ற ஜீவன அமைப்புகளில் சந்தோஷங்களை அனுபவிக்கின்ற நாள். உங்களுக்கு இதுவரைக்கும் கிடைக்காத சில ஆர்டர்கள், அதாவது சுய தொழில் பண்ணுறவங்களுக்கு ஏதாவது ஆர்டர்கள் கிடைக்காம அலைந்து கொண்டிருப்பீர்கள். ரொம்ப நாளாக இந்த ஆர்டர் கிடைச்சா என்னுடைய தொழில் நன்றாக இருக்குமே அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு அமைப்பு இன்றைக்கு கிளிக் ஆகி உங்களுக்கு தொழில் சிறக்கின்ற ஒரு நாளாக இந்த நாள் அமையும். கூட்டாளிகள் இன்னைக்கு உங்களுக்கு அனுசரணையாக இருப்பார்கள். குடும்பத்தில் இன்றைக்கு பணத்தை மிச்சம் பிடிக்கிறதன் மூலமாக சில நல்ல சந்தர்ப்பங்கள், சில நல்ல சம்பவங்கள் இருக்கின்ற நாளாக இன்றைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கும். துலாம் ராசிக்காரர்களுக்கு தகப்பன் வழியில் ஒரு நல்ல அமைப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாள். இன்றைக்கு அப்பா கிட்ட ஏதாவது நீங்கள் ஒரு அனுமதி வாங்கணும், ஒரு பொருள் வாங்கி தரணும் நீங்கள் நினைக்கிறீங்க. துலாம் ராசிக்கார இளைஞர்கள் ஒரு பைக் வாங்கி தரணும், அப்பா எனக்கு இந்த படிப்பு படிக்க வேண்டியிருக்கு, இதுக்கான ஃபீஸு, இதுக்கான கல்வியை, இதற்கான கல்லூரியில் என்னை சேர்த்து விடுங்க அப்படின்னு தகப்பனார்கிட்ட அனுசரணையான ஏதாவது ஒரு ஆதரவான ஒரு விஷயத்தை நீங்கள் கேட்டு சாதிச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கு துலாம் ராசிக்காரர்கள் தந்தையிடம் நீங்கள் வைக்கின்ற அனைத்து கோரிக்கைகளும் ஏற்கப்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்று இரட்டை மனநிலைமை இருக்கும். இன்றைக்கு சந்திராஷ்டம நாள். இன்றைக்கு உங்களுடைய 10ஆம் வீட்டில் இருக்கின்ற ராகு பகவானின் திருவாதிரை நட்சத்திரத்தில் இன்றைக்கு சந்திரன் இருக்கிறார். ஆகவே அலுவலகத்தில் இன்றைக்கி யாராவது உங்களை எரிச்சல் படுத்தி ஒரு கோபப்படுத்தி பார்ப்பாங்க. எனவே எந்த ஒரு விஷயத்திலும் இன்றைக்கு விருச்சிக ராசிக்காரர்கள் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடக்கூடாது. யாரையும் பகைச்சிக்கிறதுக்கான ஒரு அமைப்புகள் இன்றைக்கு இல்லாமல் மனதை கொஞ்சம் கட்டுப்பாட்டுடன் வைத்துக்கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கும்.